நந்தகுமார் சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்டேருந்தே தொடங்குறேன். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் இன்றைக்கு பூதாகரமாக மாறி இருக்குது. மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார், பிரியங்கா காந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார். திமுகவினுடைய முக்கியமான பொலிட்டிக்கல் அஜெண்டா நீட் விலக்குக்கு எதிரான தீவிர போராட்டம். கடந்த பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டிற்குள் நீட் வரக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருந்த திமுக அதனுடைய போராட்ட வடிவங்கள் இன்றைக்கு தேசிய கவனத்தை பெற்று இருக்கக்கூடிய ஒரு பின்னணியில் நாடாளுமன்றத்தில் தனித்தனியான போராட்டங்களை திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் முன்னெடுக்கின்றன. இந்தியா கூட்டணியினுடைய 2 கூட்டங்களிலும் திமுக பங்கேற்காத சூழலில் இன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வில் திமுகவினுடைய நிலைப்பாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு இல்லையா? எப்படி புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது? இல்லை, திமுக அவங்க பிரதான அளவுக்கு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. காங்கிரஸ் கூட உறவு இல்லை, நாங்கள் இந்தியா கூட்டணிகளில் இல்லை, அதே மாதிரி இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் பங்கெடுத்துக்கிட்டால் அந்த கூட்டத்துக்கு நாங்கள் வரமாட்டோம், காங்கிரஸ் ஆப்சண்ட் ஆச்சுன்னா நாங்கள் வருவோங்கிற மாதிரி அந்த ஸ்கூலில் லீவ் லெட்டர்லாம் கொடுப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரிலாம் ஏற்கனவே சொல்லி கடைசியில் எங்களுக்கு பெஞ்சை தனியாக போடுங்க, அப்போ தான் நாங்கள் பாராளுமன்றத்திலே உட்காந்து போடுவோங்கிற அளவுக்கு அவங்க அந்த ஒரு பிரச்சனையெல்லாம் போய் இருக்கிறது. இப்போ கூட சீட்டெல்லாம் தனியாக போட்டு பார்த்தாங்க. இப்போ நமக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, நீங்கள் காங்கிரஸை விட்டு விலகி போகிறீங்க, ரைட்டு, அந்த காங்கிரஸை விட்டு விலகி போகும்போது நீங்கள் யாரை நோக்கி நெருங்கி போகிறீங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த இடத்துல இன்றைக்கி காங்கிரஸ் கூட இருந்த வரைக்கும், இந்தியா கூட்டணியில் இருந்த வரைக்கும் ஒரு தேசிய மைய அரசியல் நீரோட்டத்தில் திமுகவுக்குன்னு ஒரு பிரதான பங்கீடு இருந்துச்சு. இன்றைக்கி அந்த மெயின் ஸ்ட்ரீமில் இருந்து இவங்க ஒரு ஸ்பெக்டேட்டராக மாறிட்டாங்க. ஒரு ஸ்டேக் ஹோல்டராக இருந்த திமுக இன்றைக்கி வேடிக்கை பார்க்கக்கூடிய நபர்களாக வந்துட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ நீங்கள் இந்தியா கூட்டணியில் இப்போ திமுகவுக்கு 22 லோக்சபா எம்பி, 8 ராஜ்யசபா எம்பி இருக்காங்க, மொத்தம் ஒட்டுமொத்தமாக 30 எம்பிக்கள் இருக்காங்க. அப்போது இன்றைக்கி காங்கிரஸ்க்கும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இதை விட அதிக அளவில் 2 இருக்காங்க. ரெண்டையும் கூட்டணிங்கிறதுல இந்தியா கூட்டணிங்கும் போது ஒரு கன்சிடரபிளான நம்பர் வச்சுருக்காங்க. அப்போ இன்றைக்கி காங்கிரஸ் கூட பெரிய அளவுக்கு பிணக்குகளில் இருந்த கட்சிகள், உதாரணத்துக்கு இன்றைக்கி வெஸ்ட் பெங்காலினுடைய அம்மையார் மம்தா, அவங்களும் இதே மாதிரி நிறையா பிணக்குகள் காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த தேர்தல் அவங்களுக்கு தக்க பாடத்தை கொடுத்து கடைசியில் இன்றைக்கி அவங்களுடைய எம்பிக்கிலேயே தூக்கிட்டு போயிட்டு, அது கட்சி தாவல்ங்கிறத விட 2/3 வரணும். இப்போ இதுலேருந்து ஒரு எம்பியை 20 எம்பியை தூக்கி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் போய் உறுப்பினராக்கி ஒரு கட்சியவே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ பழைய கட்சிக்கு ஒரு உயிர் கொடுத்துட்டாங்க. அப்போ இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் போன தடவை திமுக அவங்க மம்தாலாம் வரமாட்டாங்க, அதே மாதிரி தேஜஸ்வி யாதவ்லாம் வரமாட்டாங்கங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் எல்லாருமே திமுகவை தவிர எல்லாருமே பிரதானமாக அங்கே போட்டியிடுறத தான், கூட்டணியில் ஒன்றா இருக்கிறத தான் நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இந்த இடத்துல திமுக மட்டும் தனித்து நின்று அந்த குரலை எழுப்பும்போது அந்த குரலினுடைய வலு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. இல்லை, மாநிலத்தில் நீட் வேண்டான்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாங்களே. இன்னைக்கு கூட சிஜேபியினுடைய அந்த போராட்டத்துக்கு திமுக ஆதரவு தெரிவிச்சிருக்குது. திமுகவினுடைய எம்பி ஆர் ஆசா நேரில் போய் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார் இல்லையா? காங்கிரஸ் கட்சி தானே தாமதமாக ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி தேசிய அரசியலில் திமுகவினுடைய குரல் அதிகமாக இருக்கும் பொழுது திமுகவினுடைய வாய்ஸா அங்கே காங்கிரஸ் கட்சியோடு 2ம் சேர்ந்தால் தானே பலம். அப்போ திமுக விலகி இருக்கிறதுன்றது காங்கிரஸ் கட்சிக்கு பலகீனமான ஒரு அம்சமாக தானே பார்க்கப்படும். இல்லை, நான் அதான் சொன்னேன், ஒன்றுபட்டால் பலம் ஜாஸ்தி. அப்போ ஒருத்தரோட ஒருத்தர் சேரும்போது அது தனிப்பட்ட அந்த ஒரு சிங்கிள் ஃபோர்ஸாக எமர்ஜ் ஆகும். பட் காங்கிரஸ் எந்த இடத்துலையும் தமிழ்நாட்டில் தான் கூட்டணியை விட்டு அவங்க தாவேகா பக்கம் போனாங்களே ஒழிய, நீங்கள் கூட்டணிக்கு இந்தியா கூட்டணியை விட்டு நீங்கள் விலகிறோங்கிறது காங்கிரஸ் திமுகவை விலகிறாங்கன்னு சொல்லவே இல்லை. இன்னும் ஒரு படி மேலே சொன்னால், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் கூட அவங்க சொல்லிகிட்டு இருந்தது இந்தியா கூட்டணியில் திமுக இருக்கணுங்கிறது தான் காங்கிரஸ்காரங்க கூட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்தியா கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டுக்கு உண்டான கூட்டணியே அல்ல. ஏன்னா இப்போ இங்கே தமிழ்நாட்டில் தேர்தலை போட்டியிட்டது கூட எஸ்பிஏ, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிங்கிறது தான் இங்கே. அப்போ அவங்களுக்கு அந்த இந்தியா கூட்டணிங்கிற பிளாட்ஃபார்மே எதுக்குன்னா, ஒட்டுமொத்தமாக இந்திய தேசிய அளவில் பாரதிய ஜனதாவை எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் தான். அப்போ இந்த இடத்துல தமிழ்நாட்டில் ஒரு பிணக்கு வந்துட்டாங்கிறதுனால அவங்க எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, முதுகில் குத்திட்டாங்க, அதான் இதான் சொல்லிட்டு அது இல்லைங்க புறக்கணிச்சிட்டு போக முடியும். இல்லை, அதாவது இப்போ நீங்கள் ப்ரீபோல் அலையன்ஸ், போஸ்ட்போல் அலையன்ஸுங்கிறத கான்ஸ்டிடியூஷன்லேயே அங்கீகரிக்கப்பட்டிருக்கா இல்லையா? அப்போது இந்த ப்ரீபோல் அலையன்ஸ், போஸ்ட்போல் அலையன்ஸ் உண்டு. ஆனால் காங்கிரஸ் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் நடந்துகிட்ட முறை இருக்குல்ல, அது சரியான்ற கேள்வி தான் அவங்களுக்குள்ள இருக்குது. இல்லை, என்ன முறை? அதாவது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, தேர்தலுக்கு முன்னாடி
திமுக கிட்ட ஒரு எம்பி சீட்டு, தேர்தலுக்கு பின்னாடி தாவேகா கிட்ட ஒரு எம்பி சீட்டு. இதுவே வெளிப்படையான அப்பட்டமான சுயநலாத அரசியல் இல்லையா? இந்த ஸ்டாண்டை காங்கிரஸ் கட்சி எடுக்கும் பொழுது அமைதியாக திமுக பார்த்துக்கிட்டு இருக்குன்றது என்ன வகையான நியாயமான கருத்தா இருக்கும்? இல்லை, இப்போ தேர்தலுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய ஒரு எம்பிக்காக காங்கிரஸ் அங்கே போயிருந்தாங்கன்னா நீங்க ஒரு எடுத்துக்காட்டு தான் நான் சொல்றேன். இல்லை, அது வந்து கான்சிக்வன்சஸ். காங்கிரஸ் வந்து தாவேகா கூட்டணிக்கு போனதனுடைய தொடர்ச்சியாக ஒரு எம்பி அங்கே வாங்கப்படுதே ஒழிய ஒரு எம்பி வாங்குறதுக்காக காங்கிரஸ் அங்கே போகல. எப்போ காங்கிரஸை நம்ம குற்றச்சாட்டு சொல்ல முடியும்னா, இன்னைக்கு இந்த 5 எம்எல்ஏக்கள் வந்து இன்னைக்கு திமுகவுக்கு பக்கபலமாக இருந்தாங்கன்னா திமுக ஆட்சி அமைக்கக்கூடிய பிரதானமான வாய்ப்பு இருந்து, அதே 5 வந்து இன்னைக்கு தாவேகா பக்கம் போனால் தாவேகாக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ மாதிரின்னு 2 பேரும் சம வாய்ப்பில் இருந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட இருந்து இப்போ அவங்க வந்து தாவேகா கூட போகிறாங்கன்னா நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டில் ஒரு முகாந்திரம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்க ஜெயிச்சது வெறும் 59 சீட்டு. அதிமுக கூட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கும் முயற்சிகள் எடுக்கப்பட்டது. அவங்களுக்கு அப்போ இருந்தது 47 சீட்டு. அப்போ ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா கூட வெறும் 106 சீட்டு. தனிப்பெரும்பான்மையாக தாவேகா 108 சீட்டு வச்சிருக்காங்க. திமுக அதிமுக ஒன்றுபட்டாலும் தாவேகாவுடைய நம்பர் இல்லை. அப்போ இந்த இடத்துல காங்கிரஸ் மட்டும் இல்லை, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், விடுதலை சிறுத்தைகள் அத்தனை கட்சியும் வந்து என்ன பண்ணுறாங்க, இல்லை இந்த இடத்துல ஜனநாயகத்தை நம்ம காப்பாற்றணும், மத்திய அரசாங்கத்தினுடைய கவர்னர் மறைமுகமான கவர்னர் ஆட்சி கடந்த காலத்துடைய நிகழ்வு சார் நம்ம பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு திமுக தேசிய அரசியல் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் பலர் சொல்றாங்க திமுக பாஜகவோடு கூட்டணி அமைக்க போகுது. அதுக்கான என்ன சிம்டம்ஸ் இருக்குது? அல்லது பாஜகவோடு அவங்க பேசினதுக்கான ஆதாரம் இருக்குதா? அல்லது அவங்க நெருங்கி போவதற்கான என்ன உறவு இருக்கு? இன்றைக்கு கூட மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக திமுகவுடைய எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் போராட்டம் நடத்துறாங்க. ஜனநாயக ரீதியிலான மாநில உரிமைக்கான எல்லா குரலையும் எழுப்புறாங்க. அப்படின்னும் பொழுது ஒரு நெரேட்டிவ் தாவேகா சார்பாகவோ அல்லது தாவேகாவோடு இருக்கக்கூடிய கட்சிகள் சார்பாக முன்னெடுக்கப்படுது இல்லையா? திமுக பாஜக சேர்ந்துருவாங்க அப்படின்றது. இதுவே மாநிலத்தினுடைய பிரச்சனைகளிலிருந்து விளக்குறதுக்கான முயற்சி தானே இது? இல்லை, நான் காங்கிரஸ் சொல்றாங்கிறதுக்காக இது நம்ப தயாரா இல்லை. நம்ம யாருடைய பேச்சை கவனிக்கணும்னா, ஐயா அனிதா ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார். அவர் முன்னாள் அமைச்சர், இந்நாள் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வலதுகரமாக இருக்கக்கூடியவர். காலையில் எந்திரிச்ச உடனே டெய்லி பல்லு விளக்குற மாதிரி டெய்லி மீடியாவுக்கு வந்து இன்னும் 4 மாதத்தில் 6 மாதத்தில் இந்த ஆட்சிக்கு வந்துருங்கிற ஒரு ஜாதகம் பார்த்து ஜோசியம் பார்த்து தொலைநோக்கு பார்வையோடு சொல்லக்கூடிய ஐயா அவர்கள். அவர் சொல்கிறாரு மேடையில், இன்னும் 6 மாதத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆவார், திருச்சி சிவா போன்ற எம்பிக்கள் எல்லாம் மத்தியில் வந்து டெல்லியில் அமைச்சர் ஆவாருங்கன்றாங்க. சரிங்க, இங்கே தான் திமுகவினுடைய ஆட்சியை கவுத்துறதுக்கு உண்டான வல்லமை. ஒரே நிமிஷம், பாஜகவோடு தான் சேர போறாங்கன்னு ஏன் சொல்றீங்க? ஏன் திமுக தலைமையில ஒரு புதிய அணி உருவாக்கப்படலாம், அல்லது காங்கிரஸ் பாஜகவுக்கு இல்லாத ஒரு மாற்று அணியை திமுக கட்டலான்னு ஏன் யோசிக்க மாட்டேன்றீங்க? இதே பதில தான் ஐயா ஆர் எஸ் பாரதி சொல்றார். ஆர் எஸ் பாரதி என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து பிஜேபியிலிருந்து கூட நாங்க உடைச்சு கூட்டிட்டு வந்து ஒரு ஃபார்ம் பண்ணி நாங்க 3வது அணின்னு வச்சிரோம். 3வது அணி அமையலாம். எப்படி அமையலாம்? ஐயா ஸ்டாலின் திமுக, ஐயா உதயநிதி அவர்களுடைய திமுக, அம்மையார் கனிமொழியினுடைய திமுக, அடுத்தது 4வதா இப்போ ஜென்சி திமுகன்னு ஒன்று வந்திருக்கு. அப்போ இந்த நாளும் சேர்ந்து வேணா ஒரு 3வது அணியா உருவாக்கலாம். சார், இல்ல இது நம்மளுடைய கேள்வி என்னன்னா, தேசிய அளவுல பல கூட்டணிகளை உருவாக்குன கதாபாத்திரம் திமுகவுக்கு இருக்குது இல்ல கடந்த காலத்துல. நான் கேட்கிறேன், இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் காங்கிரஸ் கட்சி மேல அதிருப்தியில் இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தினுடைய தோல்வி, பீகாரினுடைய தோல்வி, மகாராஷ்டிரத்தினுடைய தோல்வி எல்லாமே காங்கிரஸ் கட்சியினுடைய பெரிய மனநிலையில உருவாகுது. தேஜஸ்வி ஜெயிக்க மாதிரியான சூழல் இருக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி அங்க ஃப்ரெண்ட்லி ஃபைட்டை கட்டமைக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் அப்படிதான், மகாராஷ்டிராவில் அப்படிதான், ஆந்திராவில் எப்படி கூட்டணியிலேருந்து வெளியில் போனாங்க, அதுக்கான காரணம் என்ன? எல்லாத்துக்குமே காங்கிரஸ் இருக்கும் பொழுது திமுகவுக்காக எல்லாம் வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்தியா கூட்டணி திமுக பக்கம் வந்துடும்ல. ஏன் அந்த கால்குலேஷனுக்குள்ள போக மாட்டேன்றீங்க? சூப்பர். இன்னைக்கு இந்தியா கூட்டணிக்கு நடத்தின மீட்டிங்கில் 2 நாள் அவங்க ஃப்ளோர் மேனேஜர் பற்றி மீட்டிங் நடத்துகிறாங்க. எத்தனை கட்சி போகல திமுகவோட சேர்த்து? ஆம் ஆத்மி போச்சா? ஆம் ஆத்மி போகாது. ஏன்னா அவங்க இங்க வரும்போது, இங்க திமுக சப்போர்ட் பண்ண வரும்போதே 10 கட்சியை தூக்கிட்டாங்க. சிவசேனா போச்சா? தாராளமா போகும். அவங்க இங்க இந்த போச்சான்னு கேக்குறேன். இல்ல இன்னைக்கு போகல. இல்ல சார், 2 நாள் மீட்டிங்ல சிவசேனா போச்சா? நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் கூட பிணக்குகள் திமுக தலைமையில சிவசேனா, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் அல்லது தேசியவாத காங்கிரஸ், காஷ்மீர்ல இருந்து உமர் ஃபரூக் எல்லாருமே சேர்ந்தாங்கன்னா ஒரு அலையன்ஸ் அகெயின்ஸ்ட் இந்தியா பிளாக் எதிராக உருவாகும் இல்லையா? அது திமுக லீட் பண்ணுச்சுன்னா உங்களால தேசிய அரசியல்ல திமுக கவனம் செலுத்தும் இல்லையா? இல்ல சூப்பர். அதாவது இப்போ இவங்க திமுக வந்து அங்க கூட்டணிக்குள்ளார போக மாட்டான்னு சொல்றாங்க இல்லையா?
அப்போ இன்னைக்கு எத்தனை கட்சிகள் அந்த இந்தியா கூட்டணியை வந்து தவிர்த்தாங்க? திமுக மட்டும்தான் அப்போ போகல. அப்போ இவங்க கிட்ட நீங்க சொல்ற மாதிரி சூழலை பொறுத்து போனாங்க சார். அந்த அந்த கூட்டத்துல எல்லாருடைய குரலும் என்னவா இருந்தது? இன்றைக்கு மம்தா பானர்ஜி வரவே மாட்டாங்கன்னாங்க. வந்தாங்களா இல்லையா? வந்தாங்க சார். போய் அங்க என்ன பேசுனாங்க? என்ன இந்தியா கூட்டணி உடைக்கிறேன்னு சொல்ல போறாங்க. திமுகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா அவங்க? யாரு? திருமாவளவன் இன்றைக்கு அமைச்சரவையில் இடம் இருக்கிறாரு. திருமாவளவன் இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்தில் என்ன பண்ணாங்க? காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு கசப்பான உணர்வுகளை தமிழ்நாட்டுக்குள்ள ஏற்படுத்தி இருக்குது, அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை மாற்றணும் தானே சொல்லி பேசினாங்க. அவர் என்ன நிலைப்பாட்டில் வராருன்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நீங்க இங்க தாவேக்காக்கும் திமுகவும் ஒன்று சேர மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பேசினது. தாவேக்காவும் திமுகவும் ஒன்று சேர மாட்டாங்க, நேர் எதிரிங்கிறது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் மைய தேசிய அரசியல்ல வந்து ஏன் வந்து பாரதிய ஜனதாவை எதிர்த்து இவங்க 2 பேரும் ஒன்று சேரக்கூடாதுங்கிற ஒரு கேள்வியை, ஒரு விவாதத்தை நான் எழுப்புறேங்கிறார். அதே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி திமுக கூட அவர் நெருங்கி பேசினது எப்படி இருக்கு? இன்னைக்கு அவர் என்ன ஒரு படி மேலே போய் சொல்றாருன்னா, உங்களை வந்து பேனா சிலை வச்சிங்கன்னா அடிச்சு நொறுக்கிடுவோன்னு சொல்றீங்களோடலாம் நீங்க கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கீங்க. தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் எந்த அளவுக்கு வந்து கூட்டணி வந்து கெட்டு போகக்கூடாது, இந்த கூட்டணி நம்மளால பாதிக்கப்படாத கூடாதுங்கிறதுக்காக நம்ம எவ்வளோ தூரம் வெளிப்படையாக இருந்தோம், நேர்மையாக இருந்தோம், அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேர்தலில் எதனால் நீங்கள் தோத்தீங்கிற ஒரு காரணத்தை ஆராயிறீங்க. ஆனால் இந்த தேர்தலுக்கு முன்னாடி அந்த கூட்டணிக்கு நீங்கள் என்ன மாதிரி மரியாதைகள் கொடுத்தீங்க? கம்யூனிஸ்டுகளே மென்ஷன் பண்ணுறாரு, 6 சீட்டு போன தடவை கொடுத்தீங்க, இந்த தடவை 5 சீட்டில் சுருக்குனீங்க. அப்போ தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி கட்சிகளை நீங்கள் நடத்தின முறை என்ன? இதை நான் விமர்சனமாக வைக்கல, உங்களுடைய சிந்தனைக்கு நான் விடுறேங்கிறார். அப்போ இந்த அளவுக்கு வந்து அவருடைய பேச்சுக்கள் வந்து நீங்க நெருங்கி வர வர வந்து பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு திமுக வராதனால அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்தியா கூட்டணி விட்டு வெளியே வந்துருவார்னு நினைக்கிறீங்களா? மதிமுக வெளியே வந்துரும் நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் எந்த கட்சி? காங்கிரஸ் கட்சி ஒரு போராட்டம் நடத்துறதுன்னும் அவர்களோடு சேர்ந்து ஆராசா பேசுறது, கனிமொழி பேசுறது, திமுகவினுடைய எம்பிக்கள் பேசும்பொழுது அதனுடைய வெயிட்டேஜ் கடந்த காலங்கள் அதிகமாயிருக்குல்ல நாடாளுமன்றத்தில். அதைத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னனே. திமுக வந்து இந்தியா கூட்டணியோட இருக்கும்போது அவங்க வந்து ஒரு பிரதான குரலா இந்தியா தேசியத்தில் எதிரொலிச்சுது. இப்போ நீங்க வந்து ஒரு மைனர் பார்ட்டியா மாறிட்டீங்க. இன்னைக்கு 22 லோக்சபா எம்பி, 8 ராஜ்யசபா எம்பி. அப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு 200+ இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியின் ஒரு அங்கமாக இருந்து நீங்கள் பேசுறதுனுடைய பவர் என்ன? வெறும் 30 எம்பிக்களை வச்சுட்டு நீங்கள் பேசக்கூடிய பவர் என்னங்கிறதா நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் அந்த இடத்துல தான் வருது. இப்போ நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுனதை நம்ம முழுமையாக எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் ஏன் வருதுன்னா, தமிழ்நாட்டில் கூட ஆட்சியை கலைக்கிற வல்லமை இருக்கு சார். அங்க வந்து பாரதிய ஜனதா ஆட்சியை கலைச்சிருவாங்களா இவங்க 22 எம்பி? அப்போ காங்கிரஸ் விட்டு விலகி போகக்கூடிய திமுக யார நெருங்கி போகுதுன்னா பாரதிய ஜனதா நெருங்கி போகுதுங்கிற ஒரு ஐயப்பாடு சொல்றீங்கன்னு கேட்கிறேன். அதைத்தான் சொல்றேனே. பேசலாம் நந்தகுமார் சார், இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமா. இல்லை, இது இப்போ எல்லாத்துக்குமே பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் ஒன்று இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பக்கம் தாவேக அரசாங்கம் திமுகவை ஒரு நெருக்கு இருக்குது. ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தில் பல வழக்குகள் வந்து முன்னாள் திமுக அமைச்சர்கள் மேலே இருக்குது. ஸோ அப்போ இது வந்து இன்றைக்கி அரசியலில் வந்து அவங்களுக்கு மத்தியிலையும் பவர் இல்லை, சென்ட்ரல்லையும் பவர் இல்லைங்கும் போது எப்படியாவது வந்து அவங்களுடைய சர்வைவலுக்கு ஒரு பவர் ஹோல்டு வேணுங்கிறது ஒரு யதார்த்தமான களம் இது. அப்போ இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது பூராமே வந்து அதே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு ஸ்டேஜில் வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல், இது இடைத்தேர்தலில் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர்கள் தான் வெற்றி பெறுவாங்கன்றாங்க. திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லலை, அவருடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர்கள். அப்போ என்ன அர்த்தம்? இங்கே என்ன மாதிரி சிண்டிகேட் ஃபார்ம் ஆகுது? இப்போ அக்னி கூட தமிழ்நாட்டில் சொல்றீங்க. தமிழ்நாட்டில் என்ன திமுக கூட்டணி இருக்கு சார்? இல்ல திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே திமுக கூட்டணியில இருந்து இடதுசாரிகள் போயிருக்கிறாங்க. இன்னும் சில கட்சிகள் இருக்கு, தேமுதிக இருக்குது, அவங்களுக்கு சீட்டு கொடுக்கலாம் இல்லையா? மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிறாங்க. தேமுதிக நீங்க சொல்றது கரெக்ட். ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய தனி சின்னத்துல நின்னாங்க. இப்போ அவங்களுக்கு மட்டும் 6 தொகுதியில் கொடுத்து அவங்க பேக்கப் பண்ண போறாங்கன்னா பரவாயில்ல, உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சி அதில். இப்போ அக்னி கூட என்ன சொன்னாருன்னா வந்து இல்லை தாவேகாவும் பாரதிய ஜனதாவும் நெருங்கி வருது. அக்னிக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் வந்து காங்கிரஸ்க்கு தெரியல. அப்போ இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி, சிபிஐயும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி, சிபிஎம்மும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி, ஐயுஎம்எல்லும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி, விடுதலை சிறுத்தைகளும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி. எங்க தேர்தல் முடிஞ்சு வரும்போதே அவர் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியினுடைய ஆதரவும் வேண்டாம், எங்களுக்கு திமுக கூட்டணியில் மதசார்பற்ற கூட்டணியில் எங்க அவங்களுடைய ஆதரவு வேணும்தான் சொல்லிட்டு அவ்வளோ தூரம் இருந்தார். இதே அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு அவர் போய் இன்னைக்கு தெளிவாக பாராட்டுறார் அந்த கட்சி. இன்னைக்கு வெளியில் இருக்கக்கூடிய மாற்று அணியாக இருந்தால் கூட இன்னைக்கு அவங்க வந்து
அவங்களுடைய நடவடிக்கையை பாராட்டி பேசுறாங்க. இன்னொன்னு இப்போ இந்த வீரபாண்டியன் அவர்கள் சமீபத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பேசல கூட என்னன்றாரு, நாங்க சூழல் ஏற்படும், அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் நாங்கள் பங்கெடுப்போம், இதே மண்ணில் இருந்து கூட அமைச்சர் வருவார், உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றின்னு சொல்லிட்டு வீரபாண்டியன் ஐயா பேசுறாரு. சிபிஐனுடைய வீரபாண்டியன் அவர்கள் என்னைக்காவது கம்யூனிஸ்டுகள் ஒரு மாநில அதிகாரத்தில் கூட்டணி ஆட்சியில் பங்கெடுக்கிறத பற்றி கம்யூனிஸ்டுகள் இதுவரைக்கும் பேசியிருக்காங்களா? அப்போ இந்த நம்பிக்கை வராமையா? வீரபாண்டியன் மறுத்துட்டார், அப்படி சொல்ல கிடையாது. இடதுசாரிகள் ஆட்சி அமைந்தால் மட்டும்தான் நாங்கள் மந்திரி சபையில் பங்கெடுப்போம்னு சொல்லி அதுக்கு விளக்கமும் கொடுத்திருக்காரு. சரி, அப்படி கொடுத்திருந்தாருன்னா ரைட், அதை நான் பார்க்கல. சொன்னார், மறுநாளே சொன்னார். இல்ல நான் பார்க்கல, நீங்க சொல்லிருந்தா. அப்போ இந்த இடத்துல இந்த மண்ணுல இருந்து ஆட்சிக்கு வருவான்னு சொன்னது ஒட்டுமொத்தமா தமிழகத்துல வென்று வருவான்னு சொன்னாராங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்ம. அப்போ இன்னைக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு கூட அந்த எண்ணம் வரும்போது இன்னைக்கு தாவேக அரசாங்கத்தை பார்த்து இங்க பாரதிய ஜனதா கூட கூட்டணியில இருக்காங்க அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? ஏன் கேட்கலன்னு கேக்குறாங்க சார். என்னத்தை கேட்கல? இப்போ இந்தியா இதே தமிழ் தாய் வாழ்த்துக்கு இதே தான் சொன்னாங்க. பாரதிய ஜனதா கிட்ட பாருங்க அடிபணிஞ்சு போயிட்டாங்க, லெட்டர் எல்லாம் கொடுக்கணுமா, நீங்க திமுக மாதிரி கம்பல்ல சுத்தி இருக்கணும் அப்படின்னாங்க. அவங்க லெட்டர் எழுதி கிளாரிபிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அது ஒரு கிளாரிபிகேஷன் வருது, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க மத்திய அரசாங்கம்னாங்க. அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது எடுத்திருக்காங்க. திருப்பரங்குன்றத்தில் ஸ்டாண்டு கேட்கும்போது சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் முன்னாடி இருந்த ஸ்டாண்டு தான், 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதை தாங்கிறாரு. சட்டம் சொல்றது அவங்க என்ன கேட்குறாங்கிறது அதுக்குள்ளார நான் போக. இப்போ நீட்டை கூட இந்த நீட்டை ஏன் திமுக எதிர்க்கிறது? ஏன்னா போன இதில் 160வது வாக்குறுதி நீட்டை எதிர்ப்போம் அழிப்போங்கிறது. அதே 332வது வாக்குறுதி என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டுக்கு உள்ளொதுக்கீடு ஐயா எடப்பாடியார் கொடுத்த 7.5 10 உயர்த்தி கொடுப்போங்கிறது. அப்போ இன்னைக்கு அவங்க ஏன் நீட்டை எதிர்க்கிறாங்கன்னா, ஆற்காடு வீராசாமி அவர்கள் தந்தி டிவியில ராஜபாட்டை நிகழ்ச்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியை பார்த்தாங்க தெளிவா தெரியும் திமுக நீட்டை எதிர்க்கிறது.